ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒருவருக்கு குரு திசையோ புத்தியோ நடக்கும் காலங்களில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி 9, 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 9ங்கிறது புனித யாத்திரைகள். அப்போ இவங்க அந்த திசை நடக்கும் பொழுது புனித யாத்திரைகளுக்கு அதிகமாக போயிட்டு வருவாங்க. ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாக மேலோங்கி காணப்படும்னு நம்ம சொல்லலாம். பெரியவர்களுடைய நட்பும் ஆதரவும் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய அரவணைப்பும் குழந்தைகளோட அன்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அந்தஸ்துக்காக இவங்க விரைய செலவுகள் அதிகமாக செய்வாங்க. தன்னுடைய கௌரவத்துக்காக நிறைய செலவுகள் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 9ங்கிறது தந்தை ஸ்தானம் இல்லைங்களா? தந்தைக்கு ஒரு சில இடர்பாடுகள் வர்றதுக்கும் அந்த நேரத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9, 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான். அப்போ அவர் அந்த தந்தை ஸ்தானத்துக்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகளை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக குருவின் பலன்களில் கெடுபலன்கள் அதிகமாக நடக்காத பட்சத்துக்காக நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு அப்படின்னாலே கொண்டைக்கடலை தான் அவருடைய தானியம். அப்போ கொண்டைக்கடலை மாலை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சாத்தி வியாழக்கிழமை நம்ம வழிபட்டு வரும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கல் ஆலமரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை சிவ ஆலயங்களுக்கு போய் நட்டு வச்சு அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்துட்டு வரும்பொழுதும் நமக்கு குருவின் அருள் நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லலாம். மஞ்சள் நிற ஆடைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுதும் குருவின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குருவின் திசையோ புத்தியும் நடக்கும் காலங்களில் நம்ம நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல பலன்களையே அவர் தருவார் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.